இனி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரும் இயேசுவின் நாமத்தில் இந்த நிமிட நச்சதிக்கு அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவரை எப்படி தேட வேண்டும்? உங்களை என்னை படைத்து பாதுகாத்து பராமரித்து வரும் அன்பு தெய்வமாகிய ஆண்டவரை எப்படி தேட வேண்டும்? ஏசாயா 55:6 வாசிக்கிறோம். அருகில் உள்ளபோதே வாய்ப்பு உள்ளது போதே, அருகில் உள்ளபோதே வாய்ப்பு உள்ளபோதே நாம் அவரை தேட வேண்டும். நீதிமொழி 8:17 வாசிக்கிறோம். அதிகாலமே ஆண்டவரை தேட வேண்டும். ஒரு நாளை கடவுள் கொடுக்கின்ற பொழுது அதிகாலமே அவரை தேடுகிற பிள்ளைகளாய், அவரை நோக்கி பாடுகிற பிள்ளைகளாய், அவரை நாடி வருகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். செபனியா 2:3 வாசிக்கிறது போல நீதியோடு நேர்மையோடு எல்லாவற்றுக்கும் மேலாக மனத்தாழ்மையோடு ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவரை தேடுவதிலே ஒரு தகுதி, ஆண்டவரை தேடுவதிலே ஒரு ஆர்வம், ஆண்டவரை தேடுவதிலே ஒரு விருப்பம் நாம் இருக்க வேண்டும். அர்ப்பணிப்பு உணர்வோடு ஆண்டவரை தேடக்கூடிய பிள்ளைகளாய் என்று சொன்னால் ஆமோஸ் 5:6 வாசிக்கிறோம். ஆண்டவரை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். நாம் வாழ்வதற்கு, நம் குடும்பங்கள் வாழ்வதற்கு, நம் திரு அவை முழுவதும் வாழ்வதற்கு, கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு பிள்ளைகளும் வாழ்வதற்கு ஆண்டவரை தேடக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.